வெல்கம் டு லெட்ஸ் குக் லைக் எக்ஸ்பர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம 3 ஹெல்தியான சாலட் ரெசிபீஸ் பார்க்கலாம். அதில் 2 வெஜ் அண்ட் ஃப்ரூட் மிக்ஸ்டு சாலட், ஒன்று சிக்கன் சாலட். ஸோ இந்த சாலட் ரெசிபீஸ் நீங்களும் ட்ரை பண்ணி உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணுங்கள். வாங்க நம்ம ரெசிபிக்கு போகலாம். பைனாப்பிள் குக்கும்பர் சாலட் ஒரு டீடாக்ஸ் சாலட்னு கூட சொல்லலாம். இது ரொம்ப நம்ம உடம்புல இருக்க நச்சுப்பொருட்கள் டாக்ஸின்ஸ்லாம் வெளியேற்றுறதுக்கு ரொம்ப எக்ஸலண்ட் சாலட். இதுக்கு ஒரு கப் பைனாப்பிள் சின்ன துண்டுகளாக சேர்த்துக்கோங்க. 1/2 கப் வெள்ளரிக்காயை இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளி இல்லைன்னா ஒரு 1/4 கப் தக்காளின்னு சொல்லலாம், அதையும் பொடி பொடி துண்டுகளாக நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க. இது சாப்பிட்டாலே நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் உடம்புக்கு. அந்தளவுக்கு ஒரு டீடாக்ஸிஃபையிங் சாலட் இது. ஒரு 2 பிஞ்ச் ஹிமாலயன் சால்ட் நான் இதில் சேர்க்குறேன். நீங்கள் நார்மல் டேபிள் சால்ட் கூட சேர்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஹிமாலயன் சால்ட் ஒரு நல்ல ஒரு இயற்கையிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சால்ட். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு. அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறேன். இது கூடவே இந்த ஸ்வீட்னஸ்க்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஹனி. இப்போது நம்மளோட பைனாப்பிள் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது ஆல்ரெடி அப்படின்னா நீங்கள் ஹனி கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. ஒரு 1/4 லெமன், அதாவது 1 டீஸ்பூன் லெமன் இதில் ஜஸ்ட் ஸ்குவீஸ் பண்ணுறேன். பொடிசா நறுக்குன்னு கொத்தமல்லி இலைங்களையும் இதில் தூவி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுடைய டீடாக்ஸ் சாலட், அதாவது பைனாப்பிள் குக்கும்பர் சாலட் ரெடி ஆயிடுச்சு. ரசியட் சாலட் ரெசிபி ஆர் பைனாப்பிள் மாயோ சாலட் ரெசிபி. நீங்கள் கெஸ் பண்ணது போலவே இதில் பைனாப்பிளும் மைனேஸும் சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான வெஜ்ஜீஸ் கட் பண்ணி வச்சாச்சு. எல்லோ அண்ட் க்ரீன் கேப்சிகம் அண்ட் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ். ஒரு 1/2 பைனாப்பிளை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் தேவையான அளவு வெஜ்ஜீஸ் இதில் போட்டுக்கலாம். இப்போ மைனேஸ் ரெடி பண்ணிடலாம். மைனேஸ்க்கு 4 பல் பூண்டு, பெரிய பெரிய பல் பூண்டாக ஒரு மிக்சர் ஜாரில் ஊற்றி அரைச்சிட்டேன். அதுக்கப்புறமா அதில் ஒரு எக் ஒயிட் சேர்த்து அதையும் நல்லா அரைச்சிட்டேன். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நம்ம பீட் பண்ணணும். ஒரு 2 பேட்சாக அரைக்கலாம். ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் ஆயில் சேர்த்து அதை ஜஸ்ட் விப்பர் மோடில் 1 டைம் போட்டு எடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஆயில் சேர்த்து போட்டு எடுத்த பிறகு இந்த கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. இப்போ நம்ம சால்ட் அண்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய மைனேஸ் தயாராகிடுச்சு. ஸோ இந்த மைனேஸையும் அந்த சாலட்டில் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா அது கூடவே 1/2 இல்லைன்னா ஒரு முழு வெள்ளரிக்காயை துண்டு துண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிடுங்க. கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் லீவ்ஸை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போது உப்பு செக் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே அதனோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். பைனாப்பிளோட சோர்னஸ் அண்ட் சர்க்கரையோட ஸ்வீட்னஸ் சேரும்போது இந்த சாலட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லெபனீஸ் சாலட் ஒரு சிக்பீ சாலட், இது சன்னா தால் சாலட்னு கூட சொல்லலாம். இது ப்ரோட்டீன் ரிச் சாலட். சன்னா, சிக்கன் எல்லாம் ஆட் பண்ணுறோம். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் சிக்கன் ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த சன்னா அவிக்கிற தண்ணியை ப்ரெட்டில் ஊற்றிக்கலாம். இந்த சாஸியான லேயர்டு சாலட் ரெடி பண்ணுறதுக்கு தாஹினி சாஸ் வேணும். ஃபர்ஸ்ட் தாஹினி சாஸ்க்கு ஒரு 4 பெரிய பல் பூண்டை மிக்சர் ஜாரில் அரைச்சிட்டு 1/2 கப் எள்ளு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. என்ன குக்கிங் ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆலிவ் ஆயில் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 1/2 லைமை இந்த ஜார்லேயே ஸ்குவீஸ் பண்ணிடுங்க. நல்லா ஜஸ்ட் ஒரு விப்பர் மோடில் அரைச்சி எடுத்துகிட்டு தேவையான அளவு சால்ட்டும் பெப்பரும் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் இருந்தால் போதும். நம்மளுடைய தாஹினி சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரஷ்யன் சாலட்க்கு ரெடி பண்ணது போலவே மைனேஸும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது ரொம்ப சாஸியான ஒரு சாலட், ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். பசி எடுக்காது இதை சாப்பிட்டாக்க, அந்தளவு ஃபில்லிங்காக இருக்கும். இப்போது ஒரு 100லேருந்து 200 கிராம் சிக்கனை, போன்லெஸ் சிக்கன் பீசஸை ஒரு கடாயில் 1 கப் தண்ணி ஊற்றி சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு 10 மினிட்ஸ் பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சிக்கன் ஸ்டாக்கை கூட நம்ம இதில் யூஸ் பண்ணுவோம், அதையும் வேஸ்ட் பண்ண மாட்டோம். ஸோ இந்த சிக்கன் பீசஸ் பாயில் ஆனதுக்கப்புறம் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம லேயர்ஸ் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான பவுலில் ஒரு ப்ரௌன் ப்ரெட் பீசஸ், ஒரு 6-7 ப்ரெட் பீசஸை எட்ஜஸ் ட்ரிம் பண்ணிவிட்டு அடுக்கி வச்சுருங்க. அடுத்தது அந்த ஃபர்ஸ்ட் லேயரான அந்த ப்ரெட் லேயர் மேலே இந்த சிக்கன் ஸ்டாக்கை இதில் ஊற்றி அந்த ப்ரெட்டை ஜஸ்ட் சோக் பண்ணிடலாம்.
அதுக்கப்புறம் ரெண்டாவது லேயர் வந்து நம்ம வெஜ்ஜீஸ் லேயர் ஆட் பண்ண போகிறோம். வெஜ்ஜீஸ் வந்து நமக்கு இஷ்டப்பட்ட வெஜ்ஜீஸ் போட்டுக்கலாம். நான் இங்கே வந்து ஒரு வெங்காயம், 2 தக்காளி, ஒரு குக்கும்பர், லெட்யூஸ் இலைங்களை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் 2 கேரட்டை பொடிசாக நறுக்கி பாயில் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் கொஞ்சம் நரிச்சுன்னு இருக்கும், சாஃப்டாக இருக்காது அப்படின்றனால பாயில் பண்ணியிருக்கேன். நீங்கள் ராவாக கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. இதுக்கு சால்ட் எக்ஸ்ட்ரா தேவைப்படாது, ஏன்னா நம்ம சாஸில் சால்ட் போட்டிருக்கனால அது பேலன்ஸ் ஆகிடும். ஸோ செகண்ட் லேயர் வந்து இந்த வெஜ்ஜீஸ் லேயரை வந்து அதில் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இப்போது தேர்ட் லேயர் சிக்கன், நம்ம பாயில் பண்ணி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போது ஃபோர்த் லேயர் சாஸ் லேயர். இதுக்கு 1/2 கப் தயிர், 1/2 கப் தாஹினி சாஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சது, 1/4 கப் மயோனேஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சது. இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சாஸை ஃபோர்த் லேயராக நம்ம சாலடில் சேர்த்துடலாம். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. இப்போது ஃபிஃப்த் லேயர் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சன்னா தால். இது ஒரு கைப்பிடி அளவு சேர்த்தா போதும். நிறைய சேர்த்தா ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் சாலட். ரொம்ப ஃபில்லிங்கான சாலட் வேணும்னு நினச்சிங்கன்னா தால் வந்து கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க. இப்போ ஃபைனலாக ஃப்ளேவருக்காக கொரியாண்டர் லீவ்ஸ், அதாவது மல்லித்தழைங்களை கொஞ்சமாக கட் பண்ணி தூவி விடுறோம். இது தூவினோடனே ரொம்ப கலர்ஃபுல்லாக சாலட் மாறிடுச்சு. இப்போ நம்மளுடைய லேயர்ட் லெபனீஸ் சாலட் ரெடி ஆயிடுச்சு. கீழே பார்த்திங்கன்னா ப்ரெட், சிக்கன், வெஜ்ஜி, சாஸ், நம்மளுடைய சன்னா தால், மேலே இருக்கக்கூடிய கொரியாண்டர் லீவ்ஸ் எல்லாம் சேர்ந்து ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது. இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 3 சாலட் ரெசிபீஸ், அதாவது லெபனீஸ் சாலட், ரஷ்யன் சாலட் அண்ட் இந்த டீடாக்ஸ் சாலட் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லெட்ஸ் குக் லைக் எக்ஸ்பர்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். Until then, take care. Bye.